தாவை கட்சி வந்து அந்த தம்பி கடைசியாக நடந்த ஒரு நிகழ்ச்சியில் தர்க்கம் மண்டாரமா 1967 திமுக ஒரு பெரிய கூட்டணி அமைச்சாங்க. அந்த கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி பேர் என்ன தெரியுமா? நாம் தமிழர். நாம் தமிழர். அது எது தெரியுதா? இந்த நாம் தமிழர் தான். ப்ரோ, இந்த கட்சி பேரை நீங்கள் எங்கேருந்து வாங்கினீங்க அப்படின்றாப்புல. குழந்தை, சீபா ஆதித்யநாத் ஆரம்பித்த நாம் தமிழர் வேறு, அண்ணன் சீமான் துவங்கிய நாம் தமிழர் கட்சி வேறு. இந்த பேரை சீபா ஆதித்யநாத் அந்த கட்சியை கலைக்கும் போது, நான் அந்த கட்சியை கலைக்கிறேன், ஆனால் அது தேவைகள் அப்படி இருக்குது, எனக்கு பிறகா அவர்களுடைய சந்ததிகள் இந்த இயக்கத்தை பயன்படுத்தி கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதை அப்படியே கலைச்சிட்டாங்க. எவனோ ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் ரைட்டப் எழுதுனது, அது ஒரு வாட்ஸ்அப் கட்சி தானே, அது வாட்ஸ்அப்பில் ரைட்டப் எழுதி விட்டுருக்காங்க. சீமான் வந்து குருமூர்த்தியில் சொல்லி, குருமூர்த்தி ஆதித்யநாத் சிவந்தி ஆதித்யநாத் சொல்லி, சிவந்தி ஆதித்யநாத் தான் அந்த பேரை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரைட்டப். அது முன்னாடி இந்த பிஜேபி திராவிட கும்பல்லாம் எழுதுன ஒரு உருட்டு, அந்த உருட்டை தூக்கி வந்து இவர் உட்காந்து ஒரு டிபேட்டில் பேசிகிட்டு இருக்காப்புல. கடைசியாக பேசணும்னு நான் பதில் சொல்ல முடியல. அப்போ நான் மறுத்தேன், அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அது 1967 நாம் தமிழ் வந்து திமுக கூட்டணி வச்சிருச்சான். அதுபோல் நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு வந்து கூட்டணி வைக்க போதான் அப்படிங்கிறத ஒரு மறைமுகமாக சொல்றதுக்காக லாஜிக்காக பேசுகிற நினச்சிக்கிட்டு சிவந்தி ஆதித்யநாத் வந்து கட்சி வாங்கினார். சிவந்தி ஆதித்யநாத் அவர் சீப்பா ஆதித்யநாத், அதுவே தெரியல. தப்பு தப்பாக படிச்சுக்கிட்டு, தப்பு தப்பாக யோசிச்சுக்கிட்டு, காமெடிங்கிற பேரில் புளிப்பு காமெடி பண்ணிக்கிட்டு, எதுவுமே தெரியாமல் உட்காந்து ஒரு 4-5 பேரை கூட்டு வராங்க தாவை கலந்து. இதில் இவர் மட்டும் கலந்துருந்தாலும் அப்படி பண்ணியிருப்பார். மொத்தமாக வாங்க, நாஞ்சில் சம்பத்து, அந்த தம்பி லைலோ, ராஜ்மோகன் எல்லாரையும் கூட்டுவா. மொத்தமாக 25 பேர் உட்காரவை. ஒரு ஆள் நான் வர்றேன், 25 பேர் உட்காரவை. கொள்கை பரப்பு செயலாளர், பரப்புரை செயலாளர், தேசிய ஊடக பிரிவு, உங்கள் அண்ணன் விஜய் நடுவில் உட்காரவை. மொத்தமாக உட்காரப்போம். சாட்டையில் ஒரு டிபேட்டு, ஒரே ஒரு டிபேட்டு 20 மினிட்ஸு பார்த்துக்குவோம். அதில் நீங்கள் வென்றுங்க. அப்புறம் நான் சாட்டை சேனலை மூடிட்டு மீண்டும் மருத்துவ பிரதியாக போயிடுறேன். இல்லைங்க, நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கோம், எங்களாம் பரபரப்பாக வேலை இருக்குது, பல்வேறு டிபேட்டில் கலந்து கொள்கிறோம், எங்கள் அண்ணன் தான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கார் பனையூரில், நானே பனையூருக்கு வரேன், தனி மனுஷனாக வரேன், என் கார் கூட வேண்டாம், ஊபரில் பைக்கில் வரேங்க, ஒரே ஒரு நீங்கள் கேமரா கூட நெட்டு வரல, உங்கள் கேமரா எடுப்போம், நான் கேட்குற கேள்விக்கு விஜயை பதில் சொல்லு. ஏன் NTTVக்கு மட்டும்தான் அவர் பேசுவாரா? எங்ககிட்ட பேச மாட்டாரா?